ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் டூயட் சாங் ரவுண்ட்ல சபேஷனுக்கு என்ன நடந்துச்சு, அது மட்டும் இல்லாம அவர் என்ன பாட்டு பாடியிருக்காரு, அதுக்கான பின்னணிகள் என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லலாம் சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் கிட்டத்தட்ட 12 பேர் இருக்காங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தனி செப்பரேட் ஃபேன் பேஸே வச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சபேஷன், பவித்ரா, இனியா, சுஷாந்திகா, சிவானி இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வரவேற்பே இருக்கு. ஸோ யார் தான் டாப் 5 லிஸ்ட்ல வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒன் ஆஃப் த பர்சனா இருக்கக்கூடிய சபேஷன் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டிக்கெட் ஃபினாலே கண்டிப்பா வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படி கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் டூயட் சாங் ரவுண்ட்ல அவர் பாடியிருக்கக்கூடிய பாட்டு வந்து பாத்தீங்கன்னா மதராச படத்துல இருந்து உயிரேன்ற சாங் வந்து பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அரங்கத்தையே அதிர வச்சிட்டாரு அப்படின்னு கூட சொல்லாங்க. இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு டைமும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வாரம் டூயட் சொல்லவே தேவையில்ல, வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் வாங்கியிருக்காரு. ஸோ டாப் 4 லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவரும் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே யார் தான்ப்பா வின் பண்ணாங்க அப்படின்ற வகையில ஸ்ரீஹரி தான் வின் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. பட் கண்டிப்பா சபேஷனுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 சீட்ஸ்ல ஏதாவது சீட் கண்டிப்பா இருக்கும்ன்ற விஷயத்தை நம்ம தாராளமா இந்த ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சபேஷன் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? சபேஷன் டாப் 5 லிஸ்ட்ல வருவாரா? இவர் டைட்டில் வின் பண்ணணும்னு சொல்லி எத்தனை பேர் நினைக்கிறீங்களோ மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்ற விஷயத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.